ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மூலிகைலாம் எடுத்துக்கலான்னு சொல்லி டெரஸ் கார்டனுக்கு வந்தேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மருதாணியெல்லாம் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் செம்பருத்தியும் எடுத்திருக்கேன். அது கூடவே இன்னும் கொஞ்சம் மூலிகைகளும் எடுத்துக்கலாம், வாங்க பார்க்கலாம். அது கூடவே நான் இன்னும் கொஞ்சம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதோட கூட கொஞ்சம் வெள்ளை கரிசலாங்கண்ணியும் எடுத்துக்கலாம். மருதாணி, அதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அடுத்து வெள்ளை கரிசலாங்கண்ணி, இது வந்து கொஞ்சம் கரும்புலா. இதுதான் கரும்புலாவோட பழம், கரும்புலாவோட லீவ்ஸு, இதையும் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், அரைச்சி ஹேர் பேக் மாதிரி போடுங்க. ஸோ இது மாதிரி பண்ணினீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் பண்ணினீங்கன்னா முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அதோடு வந்து இளநரை, இந்த மாதிரி வந்து வெள்ளை முடி இருக்கிறதெல்லாம் கருப்பாக மாறும். இதை எண்ணெயிலையும் ஹெர்பல் ஆயில் மேக் பண்ணும்போது இதை போடலாம், ஹேர் பேக் மாதிரி போடலாம். ஹேர் பேக் போடும்போது முடிஞ்சால் வந்து டீ டிகாஷன் இருந்தால் அதுவும் கொஞ்சம் ஊற்றி அரைக்கலாம். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஹெர்பல் வச்சு மட்டும் மேக் பண்ணி ஹேர் பேக் போடுங்க, முடி வந்து நல்லா வளரும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.